ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுவையான கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், மிளகாத்தூள், மல்லித்தூள், பூண்டு, தக்காளி, வெங்காயம், கருவாடு, நெத்திலி மீன் கருவாடு. ஒரு தவா வச்சுக்கலாம், அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்குவோம். எண்ணெய் சூடான வெந்தயத்தை போட்டுக்குவோம். வெந்தயம் சமந்து வந்தோடனே வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுப்போம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. 2 தக்காளி போட்டுப்போம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம், அப்போ தான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும். நறுக்கி வச்ச கத்திரிக்காய் போட்டுப்போம், 3 கத்திரிக்காவை. கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதையும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம், எண்ணெயிலே வதக்கிக்கலாம். பூண்டு தனியாக வதக்கி வச்சாச்சு, அதையும் கொட்டிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காயெல்லாம் போட்டு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்பு. மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்து மல்லித்தூளை போட்டுப்போம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். அதையும் நல்லா கிண்டிக்கலாம், நல்லா வதக்கிக்குவோம் அதையும். அப்போ தான் ஸ்மெல்லு போகும், மிளகாத்தூள் ஸ்மெல் நல்லா போகும். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்குவோம். எண்ணெயிலே வதக்கினா தான் வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் வாடெல்லாம் போகும். தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கலாம் காய் வேகிறதுக்கு. புளி தண்ணி வந்து அப்புறம் ஊற்றிக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து காய் வேகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். அதோடு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குது. கொச்சதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றிப்போம். அது நல்லா கிண்டி விட்டுப்போம். இதோட கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவாடை போட்டுப்போம். நெத்திலி மீன் கருவாடு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா யார் யார் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வச்சுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். யார் யாருக்கு வந்து கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் அடுப்பு அமர்த்திக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு, கருவாடு வெந்துட்டுருக்கு. மூடி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கருவாடு. எல்லாமே வந்துருச்சு, காய் வந்துருச்சு, கருவாடு, எல்லா காயுமே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.